வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஊழல் பண்ற அரசியல்வாதிகள், சாதியை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துறவங்க, மதத்தை பிரச்சாரம் பண்ணி பிரிவினையை உண்டாக்கி அதுல ஆதாயம் தேடுறவங்க, இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே சரி, தயவுதாட்சணே இல்லாம இம்பர்ஃபெக்ட் ஷோல அவங்கள கிழித்து தொங்க விடப்படும். யார சொல்றீங்க நீங்க? ஷோல போய் டீட்டெயிலா வந்து பேசலாம். ஓகே, வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ரத்தமே சூடாகிற அளவுக்கு சில அரசியல்வாதிகளுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கு. வெயில் வேற உக்கிரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. உக்கிரமா அடிச்சுட்டு இருக்க இதெல்லாம் படிக்கிறப்ப கேட்கிறப்ப இன்னும் உடம்பெல்லாம் வந்து உக்கிரமாகுது, கொதிக்குது இல்ல? அதான் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயக திருவிழா முடிஞ்ச உடனே சித்திரை திருவிழா வந்து பல இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு. மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மதுரை மக்கள். 105 டிகிரி அடிக்குதான் இருந்தா கூட மக்கள் வந்து சித்திரை திருவிழாவில வீதியில் இறங்கி அழகருக்கு தேர் இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல நிறைய இஸ்லாமியர்கள் வந்து மோர் கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்து மக்களுக்கு கொடுத்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான எடுத்துக்காட்டா மதுரை மாவட்டம் இப்ப திகழ்ந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடே அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான். ஆமா, எல்லா மாவட்டத்திலயுமே இதை நம்ம பார்க்க முடியும். இஸ்லாமியர்கள் வந்து இந்து திருவிழாக்கள்லையும் கலந்துக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து கர்நாடகாலையும் திருவிழா களை கட்டிட்டு இருக்கு. அங்க என்ன பண்றாங்கன்னா வித்தியாசமா இருக்கு. அந்த வீடியோ வேற வைரல் ஆயிட்டு இருக்கு. பயமாவும் இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது. துர்கா பரமேஸ்வரி கோயில் இது வந்து கட்டில் அப்படிங்கிற பகுதியில இருக்கு, மங்களூர் பக்கத்துல. அங்க வந்து பண ஓலையில நெருப்ப வச்சுட்டு 2 டீமா பிரிஞ்சுட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அது என்ன ஐபிஎல் டீமா? என்ன டீம்னு தெரியல. அது ஏதோ அக்னி கேலி அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த கோயில்ல. அதை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. ஐயோ, நெருப்பு யார் மேலேயும் பத்திக்கிற கூடாது, வன்முறை மாதிரியே தெரியுது. சண்டை போட்டுக்கிறாங்க, பயப்படாம வந்து வச்சு வீசி வீசி அடிக்கிறாங்க. யார் மேலே பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நெருப்போட விளையாடிட்டு இருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் வந்து கில்லி படமும் எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆனதுனால மக்கள்லாம் தியேட்டருக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படமும் ரிலீஸ் ஆகல. அதனால படத்துக்கெல்லாம் அந்த படம் வந்து 20 வருஷம் ஆச்சு, 2 டிக்கெட் ஆச்சு. இருந்த கூட அதுக்கு போய் அமோக ஆதரவு வந்துட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்தோட சென்னை மாவட்ட மக்கள். சரி, தேர்தலுக்கு எப்படி ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா ரிசல்ட்ல ஒண்ணும் இல்ல, வாக்குப்பதிவு சதவீதத்துல. ஆமா, ஆனா 3 நாள் வந்து லீவுனால எங்கேயும் கிளம்பி போயிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. அது சென்னை வந்து முக்கியமா தேர்தல் ஆணையம் கவனத்துல எடுத்துக்கணும். சென்னையில தான் வழக்கமாவே சென்னையில தான் வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியா நடக்கும். 2019 ரொம்ப கம்மியா நடந்திருக்கு. முக்கியமா மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னையில் எல்லாமே. இதுலன்னா தேர்தல் ஆணையம் நம்ம சனிக்கிழமையே சொல்லியிருந்தோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவில். அன்னைக்கு நைட் என்ன சொல்லியிருந்தாங்க, 7 மணி நிலவரப்படி 72 வாக்கு சதவீதம் பதிவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமே நைட்டு மிட் நைட்ல மாத்தினாங்க, 69.41 மாத்தினாங்க. திருப்பி அன்னைக்கு மத்தியானம் இன்னொரு டைம் வேற மாத்தினாங்க. நம்ம ஷோ முடிகிற டைம்ல வேற ஒண்ணு போட்டாங்க. அதே வாக்குப்பதிவு தான் இருந்துச்சு. ஆனா சில மாவட்டங்களை மட்டும் கூட்டி கழிச்சு கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தாங்க, லைட்டா மாத்திருந்தாங்க. சரி, அப்பாடா இதோட முடிச்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை திருப்பி இன்னொரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் நியூ டெல்லின்னு மாதிரி வருது. அது என்னன்னா எவ்வளவு வாக்காளர்கள் ஆண் பெண் இருந்தாங்க, எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க விவரத்தோட வருது. அதுல வாக்கு சதவீதம் வந்து மாறி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு வாக்கு சதவீதம்னா 69.72%. ஓகே, எத்தனை டைம் தான் மாத்துவாங்க? அதான் ஒரு 0.3 வந்து கூடி இருக்கு. 0.3 கூடி இருக்கு. இப்ப இதே மாதிரி ஜூன் 4 ரிசல்ட் அறிவிக்கிறப்பையும் இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்களா? ரிசல்ட்ல மாத்தினா என்ன நடக்கும்? ஏற்கனவே இங்க நிறைய பேர் வந்து சரியில்லை அப்படின்லாம் சொல்லி போராட்டம்லாம் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம். ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இப்போ ஒரு தேர்தல்ல ஒரு மாநிலத்துல நடந்த ஒரு நடத்துற தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் இவ்வளவு வித்தியாசம் வந்துச்சுன்னா பாக்குற மக்கள் என்ன யோசிப்பாங்க? இல்ல, முதல்ல ஒரே தேர்தல் ஒரே வாக்கு சதவீதம் அதை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் பண்ணலாம். அதேதான் அதை சொல்லிக்கலாம். இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஆண் வாக்காளர்களுடைய பெண் வாக்காளர்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. ஓகே, ஆண் வாக்காளர்கள் 2,12,97,903. பெண் வாக்காளர்கள் 2,21,58,256. 8 லட்சம் பெண்கள் ஆண்களோட அதிகமா போய் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இல்ல சென்னை கம்பேர் பண்றப்ப பெண் வாக்காளர்கள் சில தொகுதியில் அதிகமா தான் இருந்தாங்க, ஆண் வாக்காளர்களோட கம்மியா தான் வாக்கு செலுத்திறாங்க. இந்த வாக்காளர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ சில வாக்காளர்களை காணாம போயிட்டாங்க, வாக்காளர்களுக்கு பேரெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அன்னைக்கே பேசியிருந்தாரு. அதே டைலாக வினோத் பி செல்வம் இங்க மத்திய சென்னை வேட்பாளரும் பேசியிருந்தாரு. இப்போ பாஜகல இருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை நடத்தினாலும் மக்களவை தேர்தலை இங்கே உள்ள அதிகாரிகள் மாவட்ட
தலைவர்கள் தானே இதுல அதிகாரிகளா இருக்காங்க, அவங்களுக்கு இதுல பங்கு இருக்கு, அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து இங்க திமுக வந்து கடைசி நேரத்துல வட இந்தியர்களோட வாக்கு, அதே மாதிரி சில சமுதாயத்தோட குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்கெல்லாம் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வட இந்தியர்கள் நமக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க போல இங்க இருக்கவங்க. அன்னைக்கு நம்ம ட்விட்டர்ல ஒரு ட்விட்ஸ் படிச்சிருந்தோம், நாங்கெல்லாம் வந்து பீகார்காரங்க ஆமா எங்களுக்கு வாக்கு அங்க இருக்கு சார். அதுதான் அவர் அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு வாக்காளர்களோட சேர்த்துன்னு நினைக்கிறாரு அண்ணாமலை, வினோத் செல்வம். ஆமா, ஆனா வந்து இப்ப என்ன சொல்றாங்க இறுதியானா, இங்க சில பூத்துல வந்து நிறைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, அங்கெல்லாம் மறு வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. பாஜக தரப்புல இருந்து அறிக்கையா வந்திருக்கு, தேர்தல் ஆணையத்திட்டையும் கோரிக்கை வைப்போம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சில பேர்கிட்ட நம்ம பேசணும், தேர்தல் ஆணையர்கள் நடத்தும் அலுவலர்கள்ட்ட எல்லாமே 3 இதுதான் நீக்கவே முடியும். ஏஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க, ஒண்ணு ஆப்சன்ட், அந்த வீட்டுல வசிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு காணாம இருப்பாங்க, எங்க போனாங்கன்னே தெரியவே தெரியாது, ஒரு 3 நாளா பக்கத்துல இருக்கவங்களும் யாருக்குமே தெரியாது, அதனால அதை ஆப்சன்ட் போட்டு அதை நீக்கிடுவாங்க. இன்னொன்னு வந்து ஷிஃப்டடு, திடீர்னு கரூர் இருப்பாங்க சென்னை வந்துருவாங்க, காரைக்குடி இருப்பாங்க சென்னை வந்துருவாங்க, இந்த பையன் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஷிஃப்டட்னு பார்த்து அதை நீக்க மாட்டாங்க, அண்டர்லைன் பண்ணி வைப்பாங்க, ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி வைப்பாங்க. அவங்க இடத்துல தேர்தல் அதிகாரிட்டே அது தெரியும். இன்னொன்னு டீனா டெத் ஆனவங்க திருப்பி வரப்போறதுல அந்த இது நீக்க தான் பண்ணணும். இதுதான் 3 முறை. இதுக்கு தனியா படிவங்கள் இருக்கு, அந்த படிவங்கள் கொடுத்துதான் நீக்கவோ இல்லை சேர்க்கவோ வந்து முடியும். தன்னிச்சையா யாருமே அதெல்லாம் நீக்கவே வந்து முடியாது. இவங்க சொல்றது 1 லட்சம்னா பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சில பேருக்கு விடுபட்டு இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் நம்மளே சொல்லியிருந்தோம், செக் பண்ணிக்கோங்க, உங்க பேர் விடுபட்டு இருந்தோன்னு உடனே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையம் பேர்லாம் சேர்த்துட்டு தான் இருந்தாங்க, கார்டெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க வீட்டு வரைக்கும். அப்ப முன்னாடியே செக் பண்ணிடணும், எவ்வளவு தூரம் நம்ம போய் வாக்குச்சாட்டுல வாக்கு போடணுங்கிற ஆர்வம் இருக்கும், அதே மாதிரி 2 மாசம் முன்னாடி செக் பண்ற ஆர்வம் மக்களுக்கு வரணும். அது அப்ப 1 லட்சம் பேர் ஏன் செக் பண்ணாம போயிட்டாங்க? ஆமா, கோவையில மட்டுமே 1 லட்சம் பேர் செக் பண்ணாம போயிருக்காங்க. ஆனா வந்து இதெல்லாம் வந்து திமுக தான் காரணங்கிறது பாஜகவோட குற்றச்சாட்டா இருக்கு. இதேதான் ஜூன் 4 சொல்ல போறாங்க, தெளிவா தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இப்ப பாஜக கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு, அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வரையும் ஏத்துக்கல. ஆனா வந்து காங்கிரஸ் வர செய்வாங்களா? இல்ல, அவங்க கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. ஆனா வந்து காங்கிரஸ் வச்ச கோரிக்கையை ஒரு மாதிரி பாதி ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா மணிப்பூர்ல அந்த இன்னர் மணிப்பூர் மெய்ட்டி மக்கள் அதிகமா வாழ்ற அந்த பகுதியில வந்து நிறைய வாக்குச்சாவடிகள்ல வன்முறை நடந்தது. நம்மளும் ஷோல சொல்லியிருந்தோம். அதுல 47 வாக்குச்சாவடிகள்ல சரியான போலிங் நடக்கலன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்து புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் 11 இதுல மட்டும் அந்த வாக்குப்பதிவு செல்லாதுன்னு சொல்லிட்டு 11 வாக்குச்சாவடிக்கும் இன்னைக்கு வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரை எந்த பெரிய பிரச்சனைகளும் இல்ல, பலத்த பாதுகாப்போட தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சராவோ இல்ல முதலமைச்சராவோ இல்ல மத்திய அமைச்சர்களானாலோ இல்ல பிரதமரோ இல்ல குடியரசுத் தலைவரோ இல்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ எப்படி பதவி ஏத்துக்கிறாங்க? மதச்சார்பற்ற ஒரு நாடு, நாங்க வந்து பிரிவினைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகள்லாம் எடுத்துட்டு ரகசிய காப்பு பிரமாணம்லாம் எடுத்துட்டு தான் அந்த பதவியில போய் உட்கார்றாங்க. அப்படி நடந்துக்கிறாங்களா? அது இல்லாம இங்க 3rd கிளாஸ் பர்சன் பேசுற மாதிரி சில தலைவர்களே பேசுறது வந்து ஏற்புடையதா அப்படிங்கிறதான் இப்ப வந்து பொதுத்தளங்கள்ல வந்து பேசப்படுது. காரணம் என்னன்னா, பிரதமர் மோடி இப்போ முதல் கட்ட அந்த வாக்குப்பதிவு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாமே மதச்சார்பு இல்லாத ஒரு மாநிலம். எல்லாருமே நம்ம சகோதரத்துவமா இங்க வந்து பழகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுபடாதுன்னு தெரியும். அப்படி ஏதாவது பேசினாங்கன்னா எதிராகவே மாறிடணும், அது அரசியல் தலைவர்களுக்கு புரியும். இங்கே வேற விதமான ஒரு பிரச்சார யுக்தியை வந்து செஞ்சுட்டு இங்க வந்து என்ன வாரிசு அரசியல், அப்புறம் ஊழல் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு வட இந்தியாவில் அடுத்த தேர்தல் நடக்க போகுது. ராஜஸ்தான்ல போய் பிரதமர் மோடி என்ன வந்து பேசியிருக்காருன்னா, அவர் பேசின வார்த்தைகளை நாங்க படிச்சு காமிக்கிறேன், எக்ஸ்ட்ரா தானே வந்து சேர்க்கல. காங்கிரஸ் ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, இந்தியாவுக்குள் ஊடுருவி அதிக குழந்தைகளை அவங்க பெத்துக்கிட்டாங்க, அதிக குழந்தை உள்ளவர்களுக்கு அதிக சொத்துகள் வழங்குவோம்னு காங்கிரஸ் வந்து சொன்னாங்க. நீங்கள் கடினமா உழைச்ச அந்த உழைப்பை நீங்க சேர்த்த சொத்தை வந்து வேற ஒருத்தர் கொடுக்க ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் தாண்டி நம் பெண்களின் தாலியை பறிக்க பாக்குறாங்க. இது ஒரு பிரதமர் மோடி வந்து பேசுற பேச்சா இது? அது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மதச்சார்பற்ற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை தான் காலங்காலமா நம்ம ஸ்கூல்ல இருந்து 1வது இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மோடிக்கு அது ஏன் தெரியாம போச்சுங்கிறது தெரியவே இல்லை. ஆமா, அதுலயும் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள்கிட்ட இருக்க நகைகள்லாம் கணக்கிட்டு அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்களுக்கு. மன்மோகன் சிங் அரசே இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த வளங்கள்ல முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் அந்த இதுல வந்து பேசுற மன்மோகன் சிங்கையும் கோடிட்டு காட்டியிருக்காரு. மன்மோகன் சிங் என்ன பேசினார் அந்த சமயத்துல? ஆமா, மன்மோகன் சிங் வந்து 2006 டிசம்பர் 9 அன்னைக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் வந்து நியூ டெல்லியில நடந்தது. அன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா,
நம்ம நாட்டில் வந்து எல்லா திட்டங்களும் இருக்குது. கல்வி, நீர் ஆதார திட்டம், அதே மாதிரி சுகாதாரம்னு நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்களோட சேர்த்து நம்ம கவர்மெண்ட் வந்து எதை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும்னா பட்டியல் பழங்குடி மக்களுக்கான அந்த திட்டங்கள், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோருக்கான திட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கான திட்டங்கள், மைனாரிட்டிஸ்க்கான திட்டங்கள், பெண்கள் குழந்தைகளுக்கான திட்டங்களையும் நம்ம சேர்ந்தே செயல்படுத்தணும். அவங்க மேம்பாட்டையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது எங்களோட அரசு வந்து கலெக்டிவ் ப்ரையாரிட்டிஸ், அதாவது கூட்டு முன்னுரிமையை இதை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, பட்டியல் பழங்குடி மக்களுக்கான புதிய திட்டங்கள் வந்து புத்துயிர் பெறணும். எல்லா திட்டங்களுமே நம்ம இருக்கு, ஆனால் அது இன்னும் புத்துயிர் பெறணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு அடுத்த வரியில அவர் பேசினது, மைனாரிட்டி மக்களுக்கான திட்டங்களையும் நம்ம கவனிக்கணும். குறிப்பா வந்து முஸ்லிம் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கான திட்டங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த வரியில வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இங்கே வந்து சிறுபான்மையினர்கள், குறிப்பாக வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர்களுக்கு வந்து நம்மளோட திட்டங்களோட அந்த வளர்ச்சி திட்டங்களோட பலன் சமமாக போய் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்திய வளங்களோட அந்த முன்னுரிமை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை நம்ம வந்து ஓவராலாக அந்த பேராகிராஃபை எடுத்து பார்த்தோம்னா, அவர் பேசினது இன்னமும் வந்து பிஎம் ஸ்பீச்சஸில் அந்த ஆர்கைவ்ஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அதில் எடுத்து பார்த்தோம்னா அவர் கூட்டு முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமான ஒரு முன்னுரிமை இங்கே இருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கும் சம பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. அதில் வந்து எல்லாரையுமே குறிப்பிடுறாரு, பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடி மக்கள் எல்லாரையும். அதான் எல்லாருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா, இல்லாதவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும், எல்லாமே சமமா வரணும், ஏற்றத்தால் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ 10 வருஷமா பிரதமர் மோடி இதை பேசவே இல்லைங்கிறது தெரியவே இல்லை. 2014 எலெக்ஷன் சந்திச்சாரு, 2019 சந்திச்சாரு. இப்போ திடீர்னு போய் ராஜஸ்தான்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு பிஜேபி, அங்க போய் ஒரு பிரிவினையை தோன்ற மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறது தெரியல. அதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, தோல்வியும் வந்துருச்சு அவருக்கு, அதனால எப்படியாவது மக்களை பிரிச்சு வெற்றி பெற்றலான்னு வந்து நினைக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸோட எங்க மேனிஃபெஸ்டோல அந்த மாதிரி எந்த வார்த்தையுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இந்து முஸ்லீம்லாம் நாங்க குறிப்பிடலன்றாரு. கார்கேவும் தான் சொல்றாரு, ஒரு பிரதமர் பதவியோட கண்ணியத்தை இவ்வளவு தரம் தாழ்ந்து கொண்டு போன பெருமை வந்து மோடிக்கு தான் உண்டுங்கிறத சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான்ல வச்சு இதை பேசியிருக்காரு. ஏற்கனவே ராஜஸ்தான், குஜராத் ரெண்டு இதுலயும் வந்து ராஜ்புட் சமூக மக்கள் வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க பாஜக மேல. இவங்க பரவி வாழ்றதும் ராஜஸ்தான்ல தான் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க வந்து இந்துக்களோட ஓட்டை நம்ம ஒருங்கிணைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்காராங்கிற கேள்வியும் இங்க வருது. நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிருக்கீங்க, நான் இந்த தொகுதிக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன், உங்க மாநிலத்துக்கு இவ்வளவு நீங்க பண்ணிருக்கேன், நானு என்னோட இதுல ஜிடிபி இவ்வளவு உயர்ந்திருக்கு, இவ்வளவு பேர் மக்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிலாம் பேசினா கூட பரவாயில்லைங்களாம். அதுதான் காங்கிரஸ் சொல்றாங்க. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு விட்டா வந்து கற்காலத்துக்கே போய் எடுத்து பேசுவார் போல இருக்கு. முதல்ல நேரு வரைக்கும் வந்திருந்தாரு, இப்ப 18ஆம் நூற்றாண்டு தாண்டி வந்து போய்கிட்டு இருக்காரு. இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க தான் 10 ஆண்டு காலம் பிஎம்மா வந்து இருந்திருக்கீங்க, விஸ்வகுரு உலகம் முழுக்க நான் வந்து சொன்னாலாம் கேட்பாங்க அப்படின்லாம் மாத்திட்டு நீங்க பேசுறீங்க. கடைசியில் எலான் மஸ்கே அவர் வேலை இருங்க கிளம்பி போயிட்டாப்புல, எங்க நிறைய வேலை இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. உங்களுடைய இதுவே அப்படிதான் இருக்கு உலக நாடுகள்ல. ஆமா, அதாவது மத வெறுப்புங்கிறது தான் இந்த பிரச்சாரத்துல வந்து வெளிப்படுத்திருக்காரு. வெறுப்பு பேச்சு. இதுல என்னன்னா மதத்தை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணைய விதிகள்ல இருக்கு. பேசினாங்கன்னு சொல்லி சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு நோட்டீஸ்லாம் கூட போயிருக்கு, இவங்க வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னு. பிரதமர் மோடி வந்து ஆரம்பத்திலே முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி காங்கிரஸ் அறிக்கையை சொன்னாரு. ராமர் கோயிலுக்கு இவங்க எல்லாம் வரல, மறந்துடாதீங்கன்னு அதுவும் ஒரு மதம் சார்ந்து தான் பேசினாரு. இப்பயும் இஸ்லாமியர்களை குறி வச்சுதான் பேசியிருக்காரு. அதான் ஓவைசி அவர் என்ன சொல்றாரு, இவர் முன்னாலுமே சொத்தை வாங்கி கொடுத்தாரு, 1% இந்தியர்கள்ட்ட தான் இந்தியாவுடைய 40% சொத்துக்களே அடங்கியிருக்கு. இப்ப எல்லாருடைய சொத்தையும் பிடிங்க இந்த 1% மணி தான் கொடுக்க போறாரு. ஆனா தேவையில்லாம இஸ்லாமியர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு மோடியோட ஆட்சியில யாருக்கு முன்னுரிமை இந்திய வளங்களுக்குன்னா அது பணக்காரங்களுக்கு, அதானிக்கு, அம்பானிக்குன்னு தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆமா, இதுல என்னன்னா அந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். பிஜேபி காரங்க பல இடங்கள்ல வந்து பேசினா கூட தேர்தல் ஆணையம் பெரும்பாலும் கண்டிக்கிறதே இல்லை, கிடையாது. நம்ம வந்து பார்த்தோம், பெங்களூர்ல வந்து ராமநவமி அந்த கொண்டாட்டம் நடக்கிறப்ப இஸ்லாமிய அந்த மசூதியை பார்த்து ஒரு அம்மா வந்து அம்பு மாதிரி ஏறிறாங்க, ஹைதராபாத்தோட பாஜக வேட்பாளர். அப்புறம் வந்து கண்டனம் தெரிவிச்சு அதற்கு பிறகு மன்னிப்புலாம் கேட்டாங்க. தேர்தல் ஆணையம் கண்டிச்சாங்களா அவங்கள? அடுத்து வாங்க, இங்க உத்தவ் தாக்கரே ஆல்ரெடி அந்த தாக்கரே அணியை 2ஆ பிரிஞ்சுதான் இருக்கு. சிவசேனா 2ஆ உடைச்சிட்டாங்க. யார் உருவாக்குனா சிவசேனாவை? பால் தாக்கரே தான் உருவாக்குனாங்க, அவர் தான் நிறுவனர். அவருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே. கடைசியில் அவர் கிடையாதான், ஏக்நாத் சிண்டேக்கு தான்ட்டாங்க. அவரு உட்கார்ந்துருக்காரு. அவரு ஏக்நாத் சிண்டேக்குமே இருக்குமான்னு தெரியல, அது போகப்பதான் தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சாலும் தெரியும். அவர் தான் வில்லம் கொடுத்துட்டாங்க. இவரு உத்தவ் தாக்கரேக்கு வந்து ஜோதி அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த கேம்பெயினுக்கு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி
கேம்பெயின்கான அந்த பாடல் ரிலீஸ் செய்யப்பட்டதுல அதுல இந்துங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, ஜெய் பவானின்னு ஒரு வார்த்தை இருக்கா. உடனே தேர்தல் ஆணையம் அந்த பாட்டில் இருக்கிற லைனை நோட் பண்ணி இந்துங்கிற வார்த்தையும் அந்த ஜெய் பவானிங்கிற வார்த்தையும் நீங்க நீக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க தலைவர்களை பார்த்தா அனுப்புவீங்களா, என்டிஏல இருக்க யாரும் நீ அனுப்புனதே மாட்டேங்கிறான், அதெல்லாம் மாத்த மாட்டேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவர் இதுல பதில் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் குஜராத்ல எடுத்து பார்த்தோம்னா நிலேஷ் கும்பானின்னு சூரத்தோட காங்கிரஸ் வேட்பாளர், இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல அஃபிடவிட்ல சைன் பண்ணுவாங்கல்ல, நாங்களாம் இவர் போட்டியிடுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறோம்னு சில பேர்கிட்ட சைன் வாங்க. அதுல 3 பேரோட சைன் வந்து அவங்க கொடுத்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டோட மேட்ச் ஆகல. அதை வந்து அந்த 3 பேருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால வந்து இவர் போட்டியிட முடியாதுன்னு காங்கிரஸ் வேட்பாளரோட மனுவை வந்து நிராகரிச்சுட்டாங்க. எல்லா தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கட்சிகள் ஒருவேளை இவங்க வேட்புமனு நிராகரிச்சிருச்சுன்னா பேக்கப்க்கு ஒரு ஆள் நிறுத்துவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து இன்னொருத்தரை நிறுத்திருந்தாங்க. அவருக்கும் அதே ரீசனை சொல்லி உங்களுக்கும் சைன் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரும் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஆமா இது எங்க சைன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து இவங்க பாஜக வந்து மிரட்டி அந்த 3 பேரையும் பின்வாங்க வச்சிருக்காங்க. இதை வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்குது, இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் சொல்லி குஜராத் காங்கிரஸ்ல பேசுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் தேர்தல் ஆணையம் வந்து ஒன் சைடடா இருக்காங்கிற கேள்வி வந்து எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க. மோடிக்கு அடுத்து யோகி ஆதித்யநாத், அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு பிடிச்ச வாகனம் என்ன, ஜேசிபி, புல்டோசரு. இந்த புல்டோசர் பாபான்னு நிறைய அவருக்கு பேர் வேற இருக்குல்ல. இப்ப சத்தீஸ்கருக்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு. பிலாஸ்பூர்ல அவர் போறதுக்கு முன்னாடி புல்டோசர் பேரணி நடந்திருக்கு. நம்ம இந்த ரோட் ஷோ பேரணி எல்லாம் பார்த்திருக்கோம். புல்டோசர் பேரணிய ஒரு 100 புல்டோசர் போதான் மாலெல்லாம் போட்டு யோகி படத்தெல்லாம் ஏந்திக்கிட்டு, பிஜேபி கொடியெல்லாம் ஏந்திக்கிட்டு, இதெல்லாம் யார மிரட்ட பாக்குறாங்க அவங்க புல்டோசர் வச்சு. புல்டோசருக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா புல்டோசரை வச்சு பேரணி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதை வச்சு என்ன அவங்களுக்கு கிடைக்குங்கிறது நமக்கு தெரியல, யாரையோ பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் வந்து ராஞ்சி, ஜார்க்கண்டோட தலைநகர், அங்க வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை இந்தியா கூட்டணியில இருந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கார்கே வந்திருந்தாரு, பீகார்ல இருந்து தேஜஸ்வி யாதவ் வந்திருந்தாரு. 2 சீட் மட்டும் காலியா விட்டுருந்தாங்க. அது யாருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஒண்ணு கெஜ்ரிவாலுக்கு, இன்னொன்னு ஸ்டாலினுக்கு, இல்ல ஹேமந்த் சோரனுக்கு. அப்ப இல்லையா, அவங்க வந்து பீகார் ஜார்க்கண்ட் அரசியல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க போல. அங்க வந்து சிறையில இருக்காங்கிறதுக்கான குறியீடு 2 பேருக்கு நாங்க விட்டு வச்சிருக்கோம் பாருங்க, இங்க வந்து அவங்க வர முடியல, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பாஜக வந்து பழங்குடிகளை அச்சுறுத்தி பாக்குது. ஏன்னா வந்து ஹேமந்த் சோரன் வந்து இந்தியா கூட்டணில இருந்து விலகலைன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அவர் தைரியமானவர் அப்படிங்கறதுனால விலக மறுத்துட்டாரு. உடனே அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. பழங்குடிகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஜார்க்கண்ட்ல இருந்து கார்கே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், நாங்க ஆட்சி வந்துட்டோம்னா சிஏ ரத்து செய்வோம், அதை நாங்க வாக்குறுதியா கொடுக்குறோம்னு வந்து பேசியிருக்காரு. இவங்க இப்படிதான் வாக்குறுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் வேற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பாத்தியா. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து பிடின்னு பிடிச்சு காட்டுன்னு காட்டி அந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல நாங்க வந்து மேல்முறையீடு போறதை பற்றி இன்னும் முடிவெடுக்கலாம். இந்த விவகாரத்துல மேல்முறையீடு வேற போலான்னு இருக்காங்க. போவாங்க, எப்படின்னா நவம்பருக்கு அப்புறம் போவாங்க. சந்திரசூட் நவம்பர் வரைக்கும் இருக்காருல்ல. ஆமா, அதனால வந்து மேல்முறையீடு போகலாமான்னு முடிவு பண்ணல. ஆனா நாங்க ஆட்சிக்கு திரும்ப வரும்போது இந்த மாதிரி அதுல உள்ள எல்லாரும் ஏத்துக்கிற வகையில, எல்லாருமே ஏத்துக்குவாங்களாம், அந்த வகையில மாற்றங்கள் மேற்கொண்டு நாங்க இதை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்னன்னா நீதிமன்ற தலையிடாத மாதிரி இங்கோட கொடுத்துரும். அப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், சட்டத்திலே சேர்த்துருவாங்களோ, இது நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டது. அப்படி எதுவும் பண்ண முடியாது நம்ம நாட்டுல. அதான் பிரகலா பிரபாகர், நிர்மலா சீதாராமனுடைய கணவர். ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிஎம் கேர் கொரோனா காலகட்டத்துல அரசாங்க ஊழியர்கிட்ட இருந்து ஒரு நாள் சம்பளம் வந்து வாங்கப்பட்டது. தனியார் நிறுவனங்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் வந்து வாங்கப்பட்டது. ஆர்டி மூலமா எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கேட்டப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டாங்க அவங்க. இதெல்லாம் ஜனநாயக நாட்டுல இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறார். யாரு, நிதியமைச்சருடைய கணவர். ஆமா, அவருக்கே சந்தேகம் வந்திருக்குது, ஜனநாயக நாடா இல்லையா அப்படின்னு. நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? வருதே அப்படிங்கும்போது அதுல வேற அவரு ஆர்டிஐல கேட்டப்ப என்ன சொன்னாங்க, கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லல. இதுக்குன்னு அரசுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, பிஎம் கேர்ஸ் ஏதோ தனியார் நிறுவனம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆர்டிஐல கேட்கும் போது. அப்ப பிஎம் தான் தெளிவுபடுத்தணும், அவர் யாருக்கான பிரதமர், அரசாங்கத்துடைய பிரதமரா இல்ல தனியாருக்கான பிரதமரா அப்படின்னு. பிஎம் கேர்ஸ், எல்லாருக்கும் கேர் எடுத்து பாருன்னு சொல்ல வரலாம். இல்ல, கேர் எடுத்து வரலாம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த பொதிகை தூர்தர்ஷனுடைய லோகோ வந்து நேற்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்ப காவி நிறமா மாத்திட்டாங்கப்பா, அதான் பஞ்சாயத்து. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி வந்து திருவள்ளூர் காவி சாயம் பூசினாங்க, இப்ப வந்து தூர்தர்ஷன் வந்து ஒரு சுதந்திரமான நிறுவனம்,
அதுக்கு போய் காவி சாயத்தை வந்து பூசிட்டாங்க, வன்மையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ராணுவ அதிகாரிகளுக்கான வீட்டையும் காவி கலர்ல அடிச்சிட்டாங்களாம், சொல்லாம கொள்ளாம. அதே மாதிரி இப்ப அந்த லோகோவையும் வந்து காவி நிறத்துல அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் காவி நிறமா மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி என்னுடைய உறவினர் அபிஷேக் பானர்ஜியும் கைது செய்யறதுக்கு திட்டம்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல சேர்த்துக்கிறாங்க. அதுல இதுலயே சேர்த்துக்கிறாங்க. அப்ப ஏதோ சீக்கிரம் யாரோ உள்ள போறாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து. ஆனா வந்து காவி வந்து தியாகத்தின் நிறம் தானே அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கொடியில டாப்ல வச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. தியாகத்தோட நிறமா காவி. இதுக்கும் ஆக்சுவலி அதை அப்படி டிகோட் பண்ணக்கூடாது. அவங்க தியாகம் பண்ணிட்டேங்கிறாங்க, இந்த தென்சையில நிக்கிறதுக்காக நான் தியாகம் பண்ணிட்டேன். இப்ப அவங்க அறிக்கையில எல்லாமே தியாகம்னே வரும். ஆமா, ஆளுநர் பதவியே தியாகம் பண்ணாங்க, இப்பதான் எம்பி பதவி கிடைக்க போகுது இல்ல. எம்பி பதவியா கான்பிடென்டா இருக்காங்கல்ல அவங்க, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றாங்கல்ல. கான்பிடென்ட் தான் பார்த்தோம், சில போட்டோஸ்லயே இருந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஆமா, 3வது இடம்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஜூன்ல தான் தெரியும், மக்கள் பேசுறாங்க. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸிட் போலாம் வரக்கூடாதுல்ல. ஆமா, நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம்ல, சூரத்ல காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனுவை நிராகரிச்சுட்டாங்கன்னு. அங்க மத்த கேண்டிடேட்ஸ் போட்டிட்டவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்களாம். அதனால இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி அண்ணா போஸ்டா ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற செய்தி வேற வந்திருக்கு. சூரத் தேர்தல் ஆணையம் வெற்றி சர்டிபிகேட்லாம் இதெல்லாம் சான்றிதழ்லாம் யாருக்கு கிடைச்ச வெற்றி? தேர்தல் ஆணையத்துக்கு கிடைச்ச வெற்றியா இல்ல வேட்பாளர் கிடைச்ச வெற்றியா? வேட்பாளருக்கு கிடைச்ச வெற்றி. அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? எல்லா வேட்பாளரும் வாபஸ் வாங்குவாங்க, போட்டியிட்ட வேட்பாளரும் ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றின்னு நம்ம நம்பிட்டு அடுத்த செய்திக்கு போவோம். இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. பல இடங்கள்லயும் பல கட்சியில் உள்ளடி வேலையெல்லாம் நடந்திருக்கு. முக்கியமா திமுக வந்து நடந்திருக்கு. அமைச்சரா இருக்கிற ஒருத்தரே உள்ளடி வேலையை வந்து பார்த்துருக்காராம். ஓஹோ. கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அவருடைய மகனுக்கு அரக்கோணத்துல சீட் கேட்டார், வினோத் காந்திக்கு. கொஞ்சம் ஸ்டைலிஷா அப்படியே வெளிநாட்டுலாம் டூர் அடிக்கடி போயிட்டு வந்துருவாப்ல. டூர் போயிட்டு வந்தாலே போதும் இல்ல, சீட் கொடுத்துடலாம். அப்புறம் என்ன, அப்பா அமைச்சர்னா மகன் எம்பி ஆக வேண்டியதானே. அந்த அடிப்படையில கேட்டிருக்காரு எம்ஆர் காந்தி. ஆனா கிடைக்கலையே. ஆனா ஜெகத் ரட்சன் கொடுத்துட்டாங்க. இதனால அரக்கோணம் தொகுதியில திமுக உள்ளடி வேலைகள்லாம் பார்த்துட்டாங்க. அதை தாண்டி ஜெகத் ரட்சனுக்கு எதிராக வினோத் காந்தி சொல்லி பல பேர் வேட்புமனுவும் போட்டுருக்காங்களாம். இதெல்லாம் தலைமை பயங்கர அப்செட்டு. 20ஆம் தேதி காந்தியை கூப்பிட்டுருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூப்பிட்டு பல கேள்விலாம் கேட்டிருக்காரு. ரிசல்ட் முடிஞ்சோடனே அமைச்சர்களை மாற்றம் இருக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். ஓ, பதவியே போயிடுங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கா. இது மாவட்ட செயலர் போஸ்ட்டும் போகுங்கிறாங்க, அது இன்னொரு எம்எல்ஏக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, கும்பகோணம்ல இருந்து டவுன் பஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, பழைய பாலக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போயிட்டு இருக்கும்போது டிரைவர் ரமேஷ் வந்து ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. முன்னாடி 2 ரோட்லேயே வந்து 2 பைக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க. இவர் ஹார்ன் அடிச்சு பைக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு பைக்கை மட்டும் எடுத்த அங்க இருந்த ஒரு 10 பேர் கொண்ட அந்த கும்பல் வந்து இன்னொரு பைக்கை எடுக்க மறுத்திருக்காங்க. திரும்ப ஹார்ன் அடிச்சோடனே உள்ள போய் அவங்க ஏறி டிரைவரையும் சரி கண்டக்டர் செந்தில்குமாரையும் சரி தாக்குறாங்க கடுமையா. இந்த வீடியோ வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல இருக்கு. இது வந்து ஒரு 10 பேர் ஏறி போய் இப்படி தாக்குற சம்பவம்லாம் நம்ம ரேரா தான் பார்த்துருப்போம். ஒரு ஓட்டுநரை சரமாரியா தாக்கி அவருக்கு வந்து ரத்தம் கொட்டுது. இதை வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ போலீஸும் அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணி 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த தைரியம் வந்து எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன, எந்த நிலையில இருந்தாங்க அவங்க அப்படிங்கறது முதற்கொண்டு விசாரிச்சு போதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அப்பா வயசு இருக்கும் அந்த பசங்களுக்குலாம், அப்படி போட்டு மிதிக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவங்களாம் வந்து முன்கள பணியாளர்கள், சொல்ல போனா டிரைவர்கள். எல்லா நாளும் அவங்க வரணும், ஓட்டு போட போனா வரணும், தீபாவளினா வரணும், பொங்கல்னா வரணும். இவங்க ரோட்ல நிப்பாட்டி வச்சுப்பாங்களாம். தட்டி கேட்டவன் தட்டியோட கேட்கல, 6 அடிச்சு வழி விடுப்பான்னு சொன்னா ஏறி அடிப்பாங்களாம். சரி, ஓகே, காவல்துறை தன் கடமைச்சுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு 4 கோடி ரூபாய் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிருந்தாங்க. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தாம்பரம் போலீஸார் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. பட் இன்னைக்கு ஆஜராகலை. அவரோட வழக்கறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10 நாள் டைம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து அமலாக்கத்துறை இதை விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமலாக்கத்துறை தரப்புல வழக்கறிஞர்கள் வந்து இது வந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில வராது, அதனால நாங்க விசாரிக்க முடியாதுங்கிற மாதிரி அமலாக்கத்துறை தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த விஷயத்துல. அமலாக்கத்துறை எது வரும் வராதுன்னு கொடுத்தீங்கன்னா, மேனுவல் புக் கொடுத்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சு. இல்ல, உங்களுக்கு தெரியாதா எது வரும் எது வராதுன்னு? இது ஏன் வரல அப்படிங்கிறது இல்ல, ஒன்னும் தெரியல. மோடியோட போட்டோ இருந்தா நாங்க வந்த காலை வச்சு திரும்பி போயிடுவோம். அவ்வளவுதான் ரூல், சிம்பிள் ரூல்.
எதிர்கட்சியாக தான் வரும். இது மாதிரி சில டைம் குழம்பிரும்பா. பாடல் புக் கொடுத்தா எதிர்கட்சிகளும் தெரிஞ்சுப்பாங்க, மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்கல்ல. எல்லாம் தன்னாட்சி அமைப்பு தான், தேர்தல் ஆணையமும் தன்னாட்சி அமைப்பு தானே, அதான் சொல்ல வரேன். சரி, ஓகே. அடுத்து வந்து இன்னொரு தன்னாட்சி அமைப்பு வடலூர்ல சத்திய ஞான சபை, இப்ப அரசாங்க கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு. வள்ளலாருக்காக பார்வதிபுரம் மக்கள் தனமா கொடுத்த நிலம் ஒரு 70 ஏக்கருக்கு மேல இருக்கு. அங்கதான் சத்திய ஞான சபை வந்து எண்கோண வடிவில் அந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு. ஜோதி வடிவானவர் தான் கடவுள், சமரசமே கிடையாது, எல்லா மதத்தினரும் வந்து வழிபடலாம், எல்லாருக்கும் 24 மணி நேரம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக 200 வருடங்களா வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் ஆனையா அடுப்பு வந்து அங்கே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவ்வளவு பேருக்கு பசியாறிட்டே வந்துருக்காங்க. ஏன்னா திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு வள்ளலார் சர்வதேச மையத்தை நாங்கள் ஆரம்பிக்க போனதுக்காக 100 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்றோம்னு சொன்னாங்க. வள்ளலாரை பின்பற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ட்விஸ்ட் வச்சாங்க, பார்வதிபுரத்திலேயே கட்ட போறாங்களாம். இதனால வள்ளலாரை பின்பற்றவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, பாமக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க. பார்வதிபுரம் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் வந்து இப்ப 17ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா நடந்தது, கடுமையான எதிர்ப்பு நடந்தது. இப்ப 8ஆம் தேதி வந்து தற்காலிகமா நிப்பாட்டிலாம் வச்சாங்க கடுமையான எதிர்ப்பு காரணமா. அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட வீரத்தை வந்து வள்ளலாரை பின்பற்றவங்க ரொம்ப சன்மார்க்கமா ரொம்ப அமைதியான தான் இருப்பாங்க, அவங்க அடிச்செல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அந்த காட்சியெல்லாம் அந்த தேர்தல் நேரத்துல நம்மளால பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு செய்தியில் வந்துட்டு இருந்ததுனால. வயசானவங்கன்னு கூட பார்க்காம அடிச்சு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துறாங்க. படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, உடனே புடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? காவல்துறை அவங்க வீரத்தை அவங்க கூட தான் வந்து காட்டுவாங்க. ரவுடிகள்கிட்ட மற்றவங்க எல்லாம் சில பேர் இந்த அமைதியா இருக்க காட்சியெல்லாம் நம்ம பார்த்தா இருக்கும். 10 பேர் பஸ்ல ஏறி அடிக்கிறவங்க விட்டுருவாங்க. அப்பாவை கிட்ட போய் வீரத்தை வந்து காட்டுறது. சரி, இப்ப என்னன்னா இப்ப திருப்பி வந்து இன்னையில இருந்து அந்த கட்டுமானத்தை தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கடுமையா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க வள்ளலாருடைய பக்தர்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, நிச்சயமா ஒரு காலத்துல இங்க பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் வருவாங்க, அப்ப எல்லாருக்கும் இடம் இருக்கணும், அதனால ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கணும்னு வள்ளலாரே சொல்லிட்டு போனாரு. அதனால அந்த எண்கோண வடிவை தாண்டி சுற்றுவட்ட பகுதியில எந்த பில்டிங்குமே இருக்காது. ஏன்னா எள்ளு போட்ட கூட எள்ளு விழுகாதுங்கிறதா அவரோட சொல்லிட்டு போனது. அவ்வளவு கூட்டங்கள் வரும்ட்டு இவங்க சர்வதேச மையம்ட்டு அந்த இடத்துல போய் பில்டிங் கட்ட போறாங்க திமுக அரசு. அதுவும் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆளுநர் பேசினப்ப சமத்துவம் தான் வள்ளலார் போதிச்சது, அவரோட எந்த விஷயத்தையும் இங்க இருந்து மாற்ற முடியாதுன்னு பேசிட்டு இப்ப அவங்களே எதிர்க்கிறத ஏன் அங்க போய் கட்டணும், அதுவும் 100 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா ஆதாயம் இல்லாம பண்ணுது அந்த திமுக அரசு, எதுக்கு அவ்வளவு பிடிவாதம் அப்படிங்கிற அரசாங்கத்தோட நிலைமை கிடையாதா? இது வந்து வள்ளலாரை கும்பிடுறவங்களும் அதை ஏத்துப்பாங்க, வள்ளலார் கும்பிடுறவங்க அவங்க நிலத்துல தான் போய் தங்கணும்னு ஆசைப்படுவாங்களான்னு. அது ஏன்னா பக்கத்துல கவர்மெண்ட்ல வேற நிலைமை கிடையாதானே, அந்த அவ்வளவு பெரிய ஸ்பேசிஸா இருக்கு, இதை கட்ட போறாங்க, 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுதா இல்லையா என்னமோ ஒண்ணு நடக்குது அங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு செஸ் வீரர் குகேஷ், அவர் வந்து 17 வயது தான் ஆகுது. ஃபிடே கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற அந்த சாம்பியன்ஷிப் போட்டி கனடாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து வெற்றி பெற்றிருக்காரு குகேஷ். 17 வயசுல, ரொம்ப இளம் வயசுல இந்த போட்டியை ஜெயிச்சது அவர் தான். அவருக்கு வந்து பிரதமர், இங்கே முதல்வர்னு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேரு இல்ல, நீங்க ஓட்டு போட முடியாது. ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, விரல்ல மை மட்டும் வச்சு விடுங்க, ஸ்டேட்டஸ் போடணும். இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள அதிகாரம் படைத்தவர்கள் என்னை பதவியிலிருந்து அகற்ற முயற்சிக்கின்றனர் பிரதமர் மோடி. நீங்க தான் உலகத்திலேயே பவர்ஃபுல் விஸ்வகுருன்னு சொன்னாங்க, அப்ப நீங்க விஸ்வகுரு இல்லையா? பயப்பிள்ளைய போய் சொல்லிட்டாங்க போல. நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை சிறப்பாக செயல்படுகிறது மோடி. ஆமா, ஓவர் டைம் போட்டு வேலை பார்க்குறாங்க. ராமநாதபுரம் தொகுதியில் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ஓபிஎஸ். இது எந்த ஓபிஎஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு ஷோ கொஞ்சம் லென்த்தா வந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வாட்ஸ்அப் அந்த குரூப்ல உடனுக்குடன் முக்கியமான ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேணுங்களும் வந்து நிச்சயம் இணைஞ்சுக்கோங்க. நல்ல இன்ட்ராக்ஷன்லாம் நடக்குது நம்ம நேர்கள் கூட. சரி, இன்னைக்கு யாருக்கு விருதுன்னா மோடி கொடுத்துடலாம். வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச்சாக வந்து கொடுத்துடலாம். தமிழ்நாட்டிலலாம் சொல்லுவாங்க, விட்ட சொல்ல அள்ள முடியாதுப்பா, பார்த்து பேசுப்பா அப்படிம்பாங்க. அதை அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் சார்பாக நாக்க கொஞ்சம் காத்து பேசுங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்வதேசர்களையும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அவரு பேசுற விஷயம் வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது பிரதமர் உணர்ந்து பேசணும். பட் அவர் வந்து கண்ட விஷயத்தை, பதவிக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு இதுல, 3ஆம் தர மனிதர் மாதிரி பேசக்கூடாது இல்ல. ஆமா, அதனால நாக்காங்கிற விருது வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்செக் பிராண்ட். Skilling everyone, everywhere.
விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.